அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது என்றால் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிலும் குறிப்பாக பருவநிலை பற்றிய எச்சரிக்கைகளை நிகழ்த்தும் போது அதனை காதில் வாங்காமல் கடக்கக்கூடாது. ஏனெனில் செவ்வாய் கிரகத்தையும் சனிக்கோளின் வளைவுகளையும் ஆராய்வது மட்டுமே நாசாவின் வேலையல்ல, பூமியையும் அதன் பாதுகாப்பையும் உறுதி செய்வதும் நாசாவின் வேலைதான். அப்படியான நோக்கத்தின் கீழ் சமீபத்தில் நாசா நிகழ்த்திய ஒரு பருவநிலை சார்ந்த ஆய்வு முடிவு வெளியாகியுள்ளது. அதை முடிவு என்று கூறுவதை விட எச்சரிக்கை என்றே கூறலாம். முதலில் வெப்பமடைதல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியின் வெப்பநிலையின் சராசரி அளவானது நீண்ட காலமாக உயர்ந்து வர அதன் விளைவாக பூமியின் வெப்பநிலை அளவீடுகள் அதிகரிக்கும். இந்த அதிகரிப்பானது ஒரு சுழற்சியைப் போல் செயல்பட்டு பல வகையான விளைவுகளை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் பூமியின் வெப்பநிலையில் மாற்றத்தை கொண்டு வரும். இதைதான் வெப்பமடைதல் என்கின்றோம். சரி, இப்போது நாசாவின் அந்த முடிவு என்ன என்பதற்குள் வருவோம். காலநிலை மாற்றம் காரணமாக வெப்பமண்டல கடல்களில் நடக்கும் வெப்பமயமாதல் ஆனது தீவிரமான மழை மற்றும் புயல்களின் அதிர்வெண்களில் கணிசமான அதிகரிப்பு ஏற்படும் என்று கூறியுள்ளது நாசாவின் சமீபத்திய ஆய்வு. எந்த தரவின் மூலம் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது என்று நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். கலிஃபோர்னியாவின் பசடேனாவில் உள்ள நாசாவின் ஜெட் ப்ரொபல்சன் ஆய்வகத்தை சேர்ந்த ஹார்முட் அமுன் தலைமையிலான ஆராய்ச்சி குழு தான் இந்த ஆய்வை நிகழ்த்தியுள்ளது. இந்த ஆய்வில் பயன்படுத்தப்பட்டது நாசாவின் வளிமண்டல அகச்சிவப்பு ஒளிக்கருவி மூலம் சுமார் 15 ஆண்டுகளாக சேமிக்கப்பட்ட கடுமையான புயல்களின் தரவு என்பதும் நாம் குறிப்பிடும் இந்த கருவியானது சராசரியான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் அதன் இடையேயான உறவை நிர்ணயிக்கும் வெப்பமண்டல கடல்களை கண்காணித்து வருகிறது என்றும் குறிப்பிடத்தக்கது. சரி, கடுமையான மழை அப்படின்னா எந்த அளவுக்கு நாசா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. 25 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு குறைந்தபட்சம் 3 மில்லிமீட்டர் மழை பெய்யும் பட்சத்தில் அது கடுமையான புயல்கள் என்கின்ற வரையறுக்குள் வருகிறது. இம்மாதிரியான புயலானது கடல் மேற்பரப்பின் வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கும் போதுதான் உருவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இது எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் மேற்பரப்பு வெப்பநிலையானது 1 டிகிரி செல்சியஸ் என்கின்ற விகிதத்தில் அதிகரித்தால் கூட கடுமையான புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் 21% கூடும் என்றும் இந்த ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. ஆய்வின் தலைவரான ஹார்முட் அமோனின்படி வெப்பமான சூழலின் கீழ்தான் கடுமையான புயல்கள் அதிகம் உருவாகும் என்று கூறியதோடு சேர்த்து பொதுவாக இடியுடன் கூடிய புயல் ஆனது ஆண்டின் வெப்பமான பருவத்தில் தான் நிகழும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவர் புயல்களின் உருவாக்கம் எந்த அளவில் அதிகரிக்கும் என்பதை மதிப்பீட்டு அடிப்படையில் வெளிப்படுத்தும் முதல் தரவு இதுவாகும் என்றும் கூறியுள்ளார். 2.7 டிகிரி செல்சியஸ் என்கின்ற அளவிற்கு உயர்த்தும் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலநிலை மாதிரிகளின்படி வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு ஒரு நிலையான அதிகரிப்பு உண்டாகி வருகிறது. அதாவது ஆண்டு ஒன்றிற்கு 1% என்கின்ற அளவில் உயர்ந்து வருகிறது. இந்த கிடுகிடு உயர்வானது இந்த நூற்றாண்டின் முடிவில் வெப்பமண்டல கடல் மேற்பரப்பு வெப்பநிலையை 2.7 டிகிரி செல்சியஸ் என்கின்ற அளவிற்கு உயர்த்தும். அது நடந்தால் தீவிரமான புயல்களின் அதிர்வெண் ஆனது 60% அதிகரிக்கும் என்று இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. அதுவும் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த வருடம் அல்லது அடுத்த வருடத்துக்குள்ள ஒரு பெரிய புயல் தாக்க போகுது பூமியை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தான் அவங்க ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.